ஒரு நாள் ஒரு கதை. இந்த கதையோட பேரு ஒரு விதை. ஒரு நல்ல காலை பொழுது ஒரு சிறுவன் அவனுடைய தகப்பனாரோட சேர்ந்து வயலுக்கு போறான். அங்க அப்பா நிலத்தை உழுது விதைகள் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த அந்த சிறுவன் அவங்க அப்பா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறான். அப்பா, நீங்க இந்த விதைங்களை மண்ணுக்குள்ள புதைக்கிறீங்களே, அது வேஸ்ட் தானப்பா, அதுக்கு பதிலாக இதை நம்ம சாப்பிடலாம்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு, இல்லப்பா, இதுதான் வாழ்க்கையுடைய ரகசியம். நீ ஒரு விதைய சாப்பிட்டா அது ஒரு நாளுக்கு உனக்கு போதுமானதா இருக்கும். ஆனா அதையே நீ நட்டு வச்சினா அந்த ஒரு விதை 100 விதைகளை தரும். அது உன்னையும் உனக்கு பின்னாடி வர சந்ததியையும் வாழ வைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா, மண்ணுக்கு கீழே புதைச்சதுக்கு அப்புறமா தான் அது மரமா மாறுமா அப்படின்னு சிறுவன் ஆச்சரியமா உங்க அப்பாவை பார்த்து கேட்கிறான். ஆமாம்பா, ஒருவருடைய வாழ்க்கையும் அது போலதான். சில நேரங்கள்ல நம்ம தாழ்த்தப்பட்டதாக நம்மள மறந்துட்டாங்கன்னும் நம்ம இருட்டுல தவிக்கிறோம் அப்படின்னும் நீ உணரலாம். ஆனா உண்மையிலேயே அந்த இருட்டு தான் நம்மளை வளர வைக்கிற மண்ணு மாதிரி. அதுல இருந்து மேல வர நம்பிக்கை அப்படிங்கிற வேறு ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்கும் மேல உழைப்பு அப்படிங்கிற தண்ணியும் தேவை. அன்னைக்குதான் அந்த சிறுவன் அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய உண்மைய கத்துக்கிறான். தாழ்த்தப்படுவது ஒரு முடிவு அல்ல, ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது. நம்மளை யாரோ புதைச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க நம்மளை வளர வைக்கிற விதையா நம்மளை நட்டிருக்காங்க. நம்மளும் உழைப்போம், நம்பிக்கையோட இருப்போம். ஒரு நாள் நிச்சயமா நம்ம வாழ்க்கையும் மலரும்.